தென்மேற்கு மூலையில் செப்டிக் டேங்க் அமைப்பு இருந்தாலோ கிணறு அமைப்பு இருந்தாலும் அந்த வீட்டுல பணம் வந்து தங்காது, நஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும். ஆரோக்கியம் கெடுது அப்படின்னு பார்த்தால் ஒரு வீட்டில் கிச்சன் அமைப்பு வடகிழக்கு மூலையில் இருந்தாலோ அல்லது வந்து தென்மேற்கு மூலையில் இருந்தாலோ என்னது ஆரோக்கியம் கெட்டுவிடும். குடும்ப அமைதி கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஒரு வீட்டில் வடகிழக்கு மூலையில் படியோட அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் ஓவர் டேங்க் மேல்நிலை தொட்டியானது வடகிழக்கு மூலையில் கட்டப்பட்டிருந்தாலும் வீட்டோட குடும்ப அமைதி கெட்டுவிடும். அல்லது வீட்டில் நடுமையம் என்று சொல்லக்கூடிய பிரம்மஸ்தானம், இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ டயகனல்ஸ், நார்த் ஈஸ்ட்ல இருந்து சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட்ல இருந்து நார்த் வெஸ்ட், ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் வரக்கூடிய நடுமையத்துல ஒரு ரூம் இருந்தாலோ அல்லது ஒரு பெரிய சோஃபா அமைப்பு இருந்தாலோ அந்த நடு மையத்துல போய் ஒரு பூஜனம் இருந்தாலோ கண்டிப்பாக அந்த வீட்டுல என்னது ஆரோக்கியம் கெட்டு குடும்ப அமைதி கெட்டுவிடும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமான இந்த வாஸ்து உண்மை. உங்க வீட்டுல